ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரீகம் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் புக்ஸில் 6th 9th அப்புறம் 11th ஹிஸ்ட்ரி 11th எத்திக்ஸ் இந்த புத்தகத்துல எல்லாம் இந்த பாடம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை தான் கம்பைன் பண்ணி நாங்கள் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல உலகின் தொன்மையான நாகரீகங்கள். உலகின் தொன்மையான நாகரீகங்கள்ல முதலில் தோன்றிய நாகரீகம் ரொம்ப பழமையான நாகரீகமா கருதப்படுவது மெசபடோமியா நாகரீகம். இதோடைய காலம் கிமு 3500 இருந்து 2000 வரைக்கும். அடுத்ததா சிந்துவெளி நாகரீகம். சிந்துவெளி நாகரீகம் நமக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் தோன்றிய நாகரீகம் தான் சிந்துவெளி நாகரீகம். இது சிந்து நதிக்கரை ஓரமாக இந்த நாகரீகம் தோன்றி இருக்கும். அடுத்தது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாகரீகம். இந்த 4 நாகரீகங்கள்லயே அதிகமான பரப்பளவு கொண்ட ஒரு நாகரீகமா இருக்கிறது சிந்துவெளி நாகரீகம். இதோடைய காலம் கிமு 3300 இருந்து 1900 வரைக்கும். மூன்றாவதா எகிப்து நாகரீகம். இது ஒரு நீண்ட கால நாகரீகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா இது கிமு 3100 இந்த நாகரீகம் தோன்றி இருக்கும். எது வரைக்கும் இந்த நாகரீகம் இருந்திருக்கும்னா 1100 வரைக்கும் இருந்திருக்கும். சரியா? இந்த 4 நாகரீகங்களையே ஒரு நீண்ட காலம் இருந்த நாகரீகம்னா அது எகிப்து நாகரீகம் தான். கடைசியா சீன நாகரீகம். அதாவது குறுகிய காலம் கொண்ட ஒரு நாகரீகம்னா அது சீன நாகரீகம். 4 நாகரீகங்களையுமே குறுகிய காலம் கொண்டதுதான் இந்த சீன நாகரீகம். இதோடைய காலம் கிமு 1700 இருந்து 1122 வரைக்கும். இந்த 4 நாகரீகங்களுமே நதிக்கரை நாகரீகங்கள். ஏன் நதிக்கரை நாகரீகங்கள்னு நம்ம சொல்றோம்னா இந்த 4மே நதிக்கரை பக்கத்துல தான் இது தோன்றி இருக்கும். அதனாலதான் இந்த நாகரீகங்கள் நதிக்கரை நாகரீகங்களா இருந்திருக்கும். இனி தொடக்கத்துல மனிதர்கள் குழுக்களா வாழ்ந்திருக்காங்க. சரியா? பழங்கற்கால மனிதர்கள் இவங்க ஒரு 30 பேர் இல்லைன்னா 40 பேர் கொண்ட குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க. சரியா? இந்த குழுக்கள்ல இருந்துதான் சமுதாயம் அப்படிங்கிற ஒண்ணு உருவாகுது. இந்த சமுதாயங்கள் சமூகங்களாக மாறுது. சமூகங்கள் நாகரீகங்களா வளர்ச்சி அடையுது. சரியா? அப்போ தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க. இந்த குழுக்கள்ல இருந்து சமுதாயங்கள் உருவாகி இருக்கு. இந்த சமுதாயங்கள் தான் சமூகங்களாக மாறி நாகரீகங்களா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இனி நம்ம ஒரு 4 நாகரீகங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த 4 நாகரீகங்களுமே நதிக்கரை நாகரீகங்கள்னு நம்ம பார்த்தோம். ஏன் மக்கள் நதிக்கரையில குடியேறினாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 3 காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா வளமான மண். அதாவது இந்த நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மண் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே வளமா இருந்துச்சு. அந்த மண் விவசாயத்துக்கு ரொம்பவே எளிமையானதாக இருந்துச்சு. சரியா? அப்போ வளமான மண் முதல் காரணம். 2வது காரணம் அந்த ஆறுகள பாயக்கூடிய தண்ணீர் மக்கள் குடிப்பதற்கும் அவங்க வளர்க்கக்கூடிய அந்த கால்நடைகளுடைய தேவைகளுக்கும் அப்புறம் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டுச்சாம். 3வது காரணம் நதிகள் போக்குவரத்துக்கு சுலபமான ஒரு வழிகளாக இருந்திருக்கு. சரியா? அப்போ மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர் அப்படின்னா வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. அடுத்தது இந்தியாவுல முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் அப்படின்னு சொன்னா அது சிந்து நாகரீகம். சரியா? இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம்னா அது சிந்து நாகரீகம். முதல்ல 1921 தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரீகம். இது 1921 கண்டறியறாங்க. நம்ம இப்போ 6th புக்ல நம்ம படிக்கிறதுக்கும் 11th புக்ஸ் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இங்க கொடுக்கிற சில டீடைல்ஸ் அங்க மாறி கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லா டீடைல்ஸுமே இதுல வச்சிருக்கோம். எல்லாமே நம்ம தெரிஞ்சு வைக்கிறது முக்கியம்.
இனி ஹரப்பா. ஹரப்பா வந்து 1920ஆம் வருஷத்துல கண்டுபிடிச்சதுதான் வந்து இந்த ஹரப்பா நாகரிகம். இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா பழைய பஞ்சாப். சரியா, பழைய பஞ்சாப்னா இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு. அந்த பழைய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மான்குமரி அப்படிங்கிற மாவட்டத்துல ராவி, சட்லஜ் இந்த ஆறுகளுக்கு இடையில இருக்கக்கூடியதான் இந்த ஹரப்பா நாகரிகம். சரியா, அப்ப ஹரப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1920. இது எங்க இருக்குன்னா பழைய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மான்குமரி மாவட்டம். இது வந்து பாகிஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. அதுல ராவி, சட்லஜ் இந்த ஆறுகளுக்கு இடையில இருக்கக்கூடியதான் ஹரப்பா நாகரிகம். இந்த ஹரப்பா தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சது. சரியா, இந்த சிந்துவெளி நாகரிகத்திலேயே ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம ஹரப்பா நாகரிகம் அப்படின்னும் அழைப்போம். அப்புறம் என்னன்னா இது வந்து முதல்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சொன்னாங்க. அதாவது சிந்து நதி ஓரத்துல மட்டும் இந்த நாகரிகம் அமைஞ்சது அப்படிங்கறதுனால சிந்து சமவெளி நாகரிகம்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து சிந்து நதிக்கு அப்பாலும் இந்த நாகரிகம் வந்து பரவி இருக்கு. சரியா, வேற இடங்கள்லயும் இந்த நாகரிகம் பரவி இருக்கிறதுனால இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து சிந்து வெள்ளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ வந்து 1922 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்துல உள்ள லர்கானா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல 70 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மண் மேடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் மொஹஞ்சதாரோ. சரியா, 1922 சிந்து மாகாணத்துல இருக்கக்கூடிய லர்கானா அப்படிங்கிற மாவட்டத்துல 70 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்மேடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மண்மேடு தான் மொஹஞ்சதாரோ. சரியா, இந்த மொஹஞ்சதாரோ வந்து ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டா அது வந்து மொஹஞ்சதாரோ. நம்ம பார்த்தோம்ல 70 அடி உயரமுள்ள மண்மேடு. சரியா, உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்மேடு, அதான் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹரப்பா. ஹரப்பாங்கிறது சிந்தி மொழி சொல். இதோடைய பொருள் என்னன்னா புதையுண்ட நகரம். இந்த ஹரப்பா பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி மக்களுக்கு தெரியுது அப்படின்னா கிபி 1826 இந்த ஹரப்பாவுக்கு சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்டா வராரு. சரியா, எப்போ கிபி 1826. இவர் யாரு அப்படின்னா இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு படை வீரர் பிளஸ் இவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். இவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த ஹரப்பா நகரத்துடைய அந்த இடிபாடுகளை எல்லாமே அவருடைய நூல்ல, அவர் எழுதின நூல்ல வந்து விவரிச்சிருக்காரு. சரியா, அப்போ இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி அதை வந்து பார்வையிடும் போது அந்த இடத்துல வந்து செங்கல் திட்டுகள் இருக்கிறத வந்து பார்த்திருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு நூல்ல அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாராம். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றா இருக்கு. இந்த சார்லஸ் மேசன் என்ன சொல்றாருன்னா இந்த ஹரப்பாவுடைய காலம் வந்து கிமு 3250 இருந்து கிமு 2750 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஹரப்பா. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது பொருள். கிபி 1826 ஹரப்பாவுக்கு முதல்ல வருகைதாரர் வந்து சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர். இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிஞ்சிட்டு இருந்த ஒரு படை வீரர் பிளஸ் வந்து இவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளை வந்து அவருடைய நூல்ல தான் முதல்ல வந்து வெளியிடுறாரு. இவரு பாகிஸ்தான்ல, இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியை பார்வையிடுறாரு. பார்வையிடும் போது அங்க சில செங்கல் திட்டுகள் இருப்பத காண்றாரு. அப்படி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டாராம். இதுதான் ஹரப்பா அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றாக பார்க்கப்படுது. இனி இந்த சார்லஸ் மேசன் என்ன சொல்றாரு, இந்த ஹரப்பாவுடைய காலம் வந்து கிமு 3250 இருந்து கிமு 2750 வரைக்கும்
வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து எப்ப நடந்தது? கிபி 1826ல. அடுத்தது 1831. இந்த 1831ல இந்த ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் அம்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அலெக்சாண்டர் பன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வருகை தந்திருக்காரு. சரியா? எப்போ 1831ல ஹரப்பா பண்பாடோடு தொடர்புடைய ஒரு இடமான அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வந்து வருகை தந்திருக்காரு. அப்போ இந்த பகுதியில இருந்து ஒரு முத்திரை யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையரா இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு முத்திரை வந்து இங்க இருந்து கிடைச்சிருக்கு. இவரு 1853, 1856, 1875 இந்த 3 வருடங்களும் இவர் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் வந்து ஹரப்பாவை வந்து பார்வையிடுறாரு. சரியா? அப்போ 1826ல யாரு வாரா? சார்லஸ் மேசன் வாராரு. இவர் தான் ஹரப்பாவை பற்றி முதல்ல அவருடைய நூலை எழுதுறாரு. அடுத்தது கிபி 1831ல என்ன ஆகுது? அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு அலெக்சாண்டர் பன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. வந்தது யாரு? அலெக்சாண்டர் பன்ஸ். ஆனா அந்த பகுதியில இருந்து ஒரு முத்திரை யாருக்கு கிடைச்சிருக்கு? இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைச்சிருக்கு. இவர் வந்து 1853, 1856, 1875 இந்த ஆண்டுகள்ல ஹரப்பாவை வந்து பார்வையிட்டிருக்காரு. அடுத்தது அப்போ இது 1831 இது முடிஞ்சா அடுத்தது கிபி 1856 வருவோம். அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. ஒரு புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா லாகூர்ல இருந்து கராச்சின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து லாகூர்ல இருந்து முல்தான்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ லாகூர்ல இருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்படி ரயில் பாதை அமைக்கும் போது அங்க வந்து நிறைய இந்த ரயில் பாதைக்காக வந்து தோண்டுவாங்க இல்ல, அப்ப மண்ணை தோண்டும் போது நிறைய சுட்டு செங்கற்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா அங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பொறியாளர்கள் எல்லாமே அந்த செங்கற்களுடைய பயனை அறியாம அதை என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரயில் பாதைக்கு இடையில போடக்கூடிய அந்த கல்லுக்கு பதிலாட்டு வந்து பயன்படுத்தினாங்களாம். சரியா? அப்போ கிபி 1856ல என்னது லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அல்லது லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைச்சிருக்காங்க. அடுத்தது கிபி 1920. கிபி 1920ல என்ன நடக்குதுன்னா, தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை வந்து அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல 6th புக்ல கொடுத்திருக்காங்க. எப்போ? கிபி 1920ல தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இனி 1924ல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராட்டு யாரு வாராருன்னா ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் வாராரு. இந்த ஜான் மார்சல் தான் ஹரப்பாவுடைய முக்கியத்துவம், அதோடைய நாகரிகம் இதை உணர்ந்து அங்க ஆய்வு நடத்தக்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த ஜான் மார்சல் அப்படிங்கிறவர். சரியா? எப்ப இவர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனரா வாராருன்னா கிபி 1924ல. இனி இந்த ஜான் மார்சல் என்ன பண்றாருன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்த 2 நகரங்களுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை வந்து இவர் என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 நகரங்களுமே ஹரப்பாவும் சரி மொஹஞ்சதாரோவும் சரி இந்த 2மே வந்து ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த 2 வேற பகுதிகள் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இனி வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அங்க வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்ல, அவங்களுக்கு வந்து ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோவிலையும் நிறைய மண்பாண்டங்கள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மண்பாண்டங்களுக்கு இடையே வந்து சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை அவங்க வந்து பாக்குறாங்க. அப்ப இவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் வராங்க. சரியா? அடுத்தது கிபி 1940. இந்த 1940கள்ல அங்க அகழாய்வு நடத்தக்கு காரணமா இருந்தவர் வந்து REM வீலர் அப்படிங்கிறவர் தான் அங்க அகழாய்வு நடத்த காரணமா இருக்காரு. எப்போனா 1940களில். சரியா? இவர் வந்து யாரு அப்படின்னு சொன்னா ஒரு பிரிட்டானிய தொல்லியல்
அறிஞர் தான் இந்த சர் மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவரு. இவரு தான் ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத உறுதி செய்யறாரு. அது மட்டும் கிடையாது, இது வந்து ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்கு வாரதுக்கு முன்னாடியே இந்த நாகரிகம் வந்து உச்ச நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் வந்து சுமேரியா, பாபிலோனியா இந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இனி சிந்துவெளி நாகரிகத்துடைய கால வரையறை பார்த்தோம்னா, இது எங்க அமைஞ்சிருக்குன்னா புவி எல்லை வந்து தெற்கு ஆசியால இருக்கு. இதோடைய கால பகுதி வந்து வெண்கல காலம். வெண்கல காலம்னா என்னன்னா, மக்கள் வந்து வெண்கலத்தாலான பொருட்களை அதிகமா பயன்படுத்திய காலத்தை தான் நம்ம வெண்கல காலம்னு சொல்லுவோம். இனி இதோடைய காலம் வந்து கிமு 3300 இருந்து 1900 வரைக்கும். இதுதான் அதோடைய காலம்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் தான் இதை வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. இனி இதோடைய பரப்பு பார்த்தோம்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இல்லைன்னா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரியா? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இல்லைன்னா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இன்னொரு புத்தகத்துல வந்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி மொத்தம் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகத்துல வந்து 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சா, 200க்கும் அதிகமான கிராமங்கள் வந்து அங்க காணப்பட்டிருக்கு. அடுத்தது எல்லைகள். சிந்துவெளி நாகரிகம் எது வரைக்கும் பரவி இருந்துச்சுன்னா, மேற்குல வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில இருக்கக்கூடிய சர்க்கா ஜெண்டர் குடியிருப்புகள் வரைக்கும் மேற்குல பரவி இருந்திருக்கு. வடக்குல ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய சாற்றுகை வரைக்கும் பரவி இருந்துச்சாம். கிழக்குல வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஆலம்கிர்பூர், தெற்குல வந்து மகாராஷ்டிரம்ல இருக்கக்கூடிய தைமாபாத் வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்கு, சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்துச்சாம். அப்ப மேற்குல பாகிஸ்தான் ஈரான் எல்லையில இருக்கக்கூடிய சர்க்கா ஜெண்டர் குடியிருப்புகள், வடக்குல வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய சாற்றுகை, கிழக்குல வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஆலம்கிர்பூர், தெற்குல வந்து மகாராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய தைமாபாத் வரைக்கும் இது பரவி இருந்திருக்கு. இனி சிந்துவெளி நாகரிகம் பரவி இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் அதெல்லாம் அப்படின்னு சொன்னா, இது தெரியும், பாகிஸ்தான் இந்தியாவிலையும் தான் இது பரவி இருந்துச்சு. சோ பாகிஸ்தான் இந்தியாவில வந்து குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் வந்து ஹரியானாவில இது வந்து பரவி இருந்திருக்கு. இனி சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய திட்டமிடப்பட்ட நகரங்கள் தான் பார்க்க போறோம். ஹரப்பா வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருந்துச்சு. மொஹஞ்சதாரோவும் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்துல அமைஞ்சிருந்துச்சு. அடுத்தது டோலவீரா, லோத்தல், சொர்கோட்டடா இந்த நகரங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய குஜராத்ல அமைஞ்சிருக்கு. காலிபங்கனும் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. பனாவலி, ராக்கிஹார்கி இது வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய ஹரியானாவில அமைஞ்சிருக்கு. சரியா? அப்போ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ரெண்டும் எங்க? பாகிஸ்தான்ல. ஹரப்பா வந்து பஞ்சாப், மொஹஞ்சதாரோ சிந்து. டோலவீரா, லோத்தல், சொர்கோட்டடா வந்து குஜராத்ல, காலிபங்கன் ராஜஸ்தான், பனாவலி, ராக்கிஹார்கி வந்து ஹரியானா. இனி சிந்துவெளி நாகரீகம் பரவி இருந்த இடங்கள், இது எந்த நதி ஓரம் பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஹரப்பா வந்து ராவி நதியோரம் பரவி இருந்துச்சாம். சரியா? மேற்கு வங்காளம் இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல ராவி நதியோரம் ஹரப்பா வந்து பரவி இருந்துச்சாம். மொஹஞ்சதாரோவும் வந்து இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மேற்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிந்து நதியோரம் வந்து பரவி இருந்துச்சாம். ரூபார் அப்படிங்கிறது வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சட்லஜ் நதியோரம் இருந்த இடம் தான் வந்து ரூபார் அப்படிங்கிறது. சரியா? ரூபார்ங்கிறது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சட்லஜ் நதி பக்கம் அமைஞ்சிருந்துச்சாம். அடுத்தது லோத்தல். லோத்தலும் வந்து சட்லஜ் நதியோரம் தான், ஆனா வந்து இது குஜராத் பக்கத்துல அமைஞ்சிருக்குது. காலிபங்கன் வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய காகர் நதியுடைய தென்கரை ஓரமாட்டு இருந்த இடம் தான் வந்து காலிபங்கன். சரியா? சாகுந்தரோ வந்து சரஸ்வதி நதி ஓரத்துல அமைஞ்சிருக்கு. இதுவும் வந்து ராஜஸ்தான் தான். தோலவீரா வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய கபீர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. கோட்டஜி சிந்து மாகாணம், பனாவலி ஹரியானா, சர்கோட்டடா வந்து குஜராத்ல அமைஞ்சிருந்துச்சாம்.
இனி ஹரப்பா நாகரிகத்தை வந்து நம்ம வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கான காரணங்கள் என்னன்னா, ஒரு சிறப்பான நகர திட்டமிடல் அங்க இருந்திருக்கு. ஒரு நகரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதோடைய தெருக்கள் சாலைகள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கு. அடுத்தது சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு அங்க அமைஞ்சிருக்கு. அந்த மக்கள் வந்து தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் வந்து அதிக முன்னுரிமை வந்து கொடுத்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்தது விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான ஒரு திடமான அடித்தளம் வந்து அங்க காணப்பட்டிருக்கு. சரியா? அப்ப ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்வதற்கான காரணங்கள் அதெல்லாம் சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். இனி ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை, அதாவது சிந்துவெளி நாகரிகத்துடைய சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது வந்து திட்டமிட்ட நகர அமைப்பு. அதாவது நகரம் வந்து 2 பகுதிகளாட்டு வந்து பிரிச்சிருந்திருக்காங்க. ஒண்ணு மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு. சரியா? அப்ப சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம்னா என்னது, அது வந்து திட்டமிட்ட நகர அமைப்பு. நகரம் வந்து என்னது 2 பகுதிகளாட்டு வந்து என்னது பிரிச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு வந்து கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பு, அதுல வந்து இந்த மேல் நகர அமைப்பு எங்க இருந்துச்சுன்னா நகரத்துடைய மேற்கு பகுதியில இது அமைஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் உயரமான பகுதியாக இருந்துச்சு. அத கோட்டை அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இத மோஸ்டா வந்து நகர நிர்வாகிகள் வந்து இத வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மேல் நகரத்துலதான் வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் வந்து இருந்திருக்கு. சரியா? அப்போ மேல் நகர அமைப்புனா என்னது, நகரத்துடைய மேற்கு பகுதியில இருந்திருக்கு, சற்று உயரமான பகுதியா இருந்திருக்கு. இதை வந்து கோட்டை அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நகர நிர்வாகிகள் வந்து இதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் வந்து இருந்திருக்கு. சரியா? அடுத்தது கீழ் நகர அமைப்பு. கீழ் நகர அமைப்பு வந்து நகரத்துடைய கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இது தாழ்ந்த உயரமுடைய பகுதியா இருந்திருக்கு. ஆனா அதிக பரப்பு கொண்ட இடமாகவும் இருந்திருக்கு. சரியா? கிழக்கு பகுதியில இருந்திருக்கு, தாழ்ந்த உயரமுடையதா இருந்திருக்கு, அதிக பரப்பளவு கொண்ட இடமா இருந்திருக்கு. இது வந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கு. இனி ஹரப்பா நாகரிகத்தை நம்ம வந்து 3 கட்டங்களாக பிரிக்கலாம். எப்படின்னா தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. தொடக்க கால ஹரப்பா அப்படின்னு சொன்னா என்னன்னா, இதுல வந்து ஒரு கிராம நாகரிகம் தான் இருந்திருக்கும். இந்த தொடக்க கால ஹரப்பால ஒரு கிராம நாகரிகம் தான் இருந்து, இதோடைய காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 3000 இருந்து 2600 வரைக்கும். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு நாகரிகம், ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் காணப்பட்டது வந்து இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பால தான். இதோடைய காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 2600 இருந்து 1900 வரைக்கும். மூன்றாவதா வந்து பிற்கால ஹரப்பா, அதாவது ஹரப்பா நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கினது வந்து இந்த பிற்கால ஹரப்பால இருந்துதான். இதோடைய காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 1900 இருந்து 1700 வரைக்கும். அடுத்தது மெஹர்கர். மெஹர்கர்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் தான் மெஹர்கர். இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாக இது இருக்கு. இது எங்க அமைஞ்சிருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டுல இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போல நாட்டு பள்ளத்தாக்குல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாட்டு கண்டறியப்பட்ட இடங்கள்ல இந்த மெஹர்கரும் ஒன்று. சரியா? இனி இங்க வந்து மக்கள் வந்து வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு இதுல வந்து ஈடுபட்டதற்கான சான்று வந்து கிடைச்சிருக்கு. இதோடைய காலம் எப்போனா கிமு 7000. இந்த காலத்திலேயே மெஹர்கர்ல வந்து ஒரு நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான ஒரு தொல்லியல் சான்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். சரியா? அப்ப மெஹர்கர் என்னது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது வந்து எங்க அமைஞ்சிருக்கு, பாகிஸ்தான் நாட்டுல இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போல நாட்டு பள்ளத்தாக்குல இது அமைஞ்சிருக்கு. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்கள்ல இந்த மெஹர்கரும் ஒன்று. மக்கள் வந்து வேளாண்மை, கால்நடை வளர்ப்புல ஈடுபட்டதற்கான சான்று வந்து இங்க கிடைச்சிருக்கு. இதோடைய காலம் வந்து கிமு 7000. இதை ஒட்டிய காலத்திலேயே இந்த மெஹர்கர்ல வந்து
வந்து நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி சிந்துவெளி நாகரிகத்துல வந்து தெருக்கள் வீடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்புல இருந்துச்சாம். நேராக அமைச்சிருக்காங்க. அந்த தெருக்கள் வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காக சென்றிருக்கு. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி அமைச்சிருக்காங்க. தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது. நேராக அமைச்சிருந்தாங்க. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் தெருக்கள் சென்றது. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. இனி இதுல வந்து பெரிய தெருக்கள் வந்து எப்படின்னா 33 அடி அகலம் இருந்துச்சாம். சிறிய தெருக்கள் வந்து 9 12 அடி வரைக்கும் அகலம் கொண்டதாக இருந்திருக்கு. சரியா, பெரிய தெருக்கள் வந்து 33 அடி அகலம் கொண்டதாக இருந்திருக்கு. சிறிய தெருக்கள் வந்து 9 அடியில இருந்து 12 அடி வரைக்கும் அகலம் கொண்டதாக இருந்திருக்கு. இது வந்து தெருக்கள். அடுத்தது வந்து சாலைகள். சரியா, சாலைகள் வந்து ரொம்ப அகலமாட்டும் வளைவான முனைகளை கொண்டதாட்டும் இருந்திருக்கு. ஒரே வரிசையில 3 வண்டிகள் செல்லக்கூடிய அளவுக்கு பெரிய சாலைகள் வந்து அமைச்சிருக்காங்க. சரியா, அப்போ சாலைகள் வந்து அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. ஒரே வரிசையில 3 வண்டிகள் செல்லும் வகையில பெரிய சாலைகள் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து வீடுகள் வந்து தெருக்களுடைய 2 ஓரங்கள்லயும் சீராக அமைச்சிருக்காங்க. சரியா, வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுது. பெரும்பாலான வீடுகள்ல வந்து பல அறைகள் இருந்திருக்கு. ஒரு முற்றம், ஒரு கிணறு இருந்திருக்கு. கண்டிப்பா எல்லா வீட்டுலயுமே குளியல் அறையும் கழிவறையும் இருந்திருக்கு. சரியா, வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் வந்து கட்டியிருக்காங்க. இனி சூரிய வெப்பத்துல உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க பயன்படுத்தின அந்த செங்கற்கள் வந்து மோஸ்டா வந்து சீரான அளவுகள் உடையதாட்டு இருந்திருக்கு. கூரைகள் வந்து சமதளமா இருந்திருக்கு. அங்க வந்து ஒரு அரண்மனைகளோ இல்லைன்னா வழிபாட்டு தலங்களோ இருந்ததாட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த சான்றுகளுமே வந்து கிடைச்சிட்டு இல்ல. இனி கட்டிடங்கள் கட்டுவதற்கு எதற்காக சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இந்த சுட்ட செங்கற்கள் வந்து ரொம்பவே வலுவானவையாட்டும் கடினமானவையாட்டும் இருந்திருக்கு. நிலைத்து நிற்கக்கூடியதா இருந்திருக்கு. நெருப்பையும் தாங்கக்கூடியதா இருந்திருக்கு. நீரினால இது வந்து கரைவது கிடையாது. அடுத்தது கழிவுநீர் அமைப்பு. எல்லா நகரங்கள்லயுமே மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. சரியா, எல்லா நகரங்கள்லயும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. இந்த வடிகால்கள் வந்து செங்கற்கள் இல்லைன்னா கல் தட்டைகளை கொண்டு மூடப்பட்டிருந்துச்சாம். இனி கழிவுநீர் வந்து என்ன பண்ணணும், இந்த வடிகால வந்து தேங்காம செல்றதுக்காக இது வந்து லேசான மென் சரிவை கொண்டிருந்ததா இருந்திருக்கு. இனி அந்த கழிவு பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு என்ன பண்ணிருக்காங்க, துளைகளும் அமைச்சிருக்காங்க. சரியா, அடுத்தது ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து திடக்கழிவுகளை தேக்குவதற்கு குழிகள் இருந்துச்சாம். அந்த குழிகள் வந்து திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றக்கூடியதா இருந்துச்சாம். சரியா, அப்ப கழிவுநீர் அமைப்பு என்ன சொல்லுது, எல்லா நகரங்கள்லயும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. கழிவு பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திட கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திட கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. அடுத்தது பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோல இருக்கு. சரியா, இது வந்து ஒரு செவ்வக வடிவத்தில இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கம் தான் இந்த பெருங்குளம். இது வந்து மொஹஞ்சதாரோல நகரத்துடைய நடுவுல அமைச்சிருக்காங்க. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான ஒரு மிக பழமையான சான்று அப்படின்னு சொன்னா இந்த பெருங்குளத்தை சொல்லலாம். சரியா, இந்த குளத்துடைய சுவர்கள் எல்லாமே சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. நீர் கசியாம இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சுவர்லையும் தளத்திலையும் இயற்கை தார் வந்து
பூசப்பட்டிருந்துச்சாம். சரியா? இனி குளத்துடைய தரைப்பகுதி வந்து நீரை உறிஞ்சாம இருப்பதற்காக பிட்டுமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலக்கீல் அப்படிங்கிற பசையால பூசப்பட்டிருந்துச்சு அப்படின்னு இன்னொரு புக்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த குளத்துடைய வடபுறத்திலே இருந்தும் தென்புறத்திலே இருந்தும் இந்த குளத்திற்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த குளத்துடைய பக்கவாட்டுல 3 புறமுமே வந்து அறைகள் இருந்துருச்சுதான். அது மட்டும் கிடையாது, குளத்துடைய தென்மேற்கு மூலையில வந்து நீராவி பயன்பாட்டிற்கும் வசதி செய்யப்பட்டிருந்துச்சாம். இனி இந்த பெருங்குளத்துல எப்பவுமே தண்ணி இருக்குமானா இருக்காது. இது வந்து என்னன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கிணற்றுல இருந்துதான் நீர் இறைச்சி இந்த பெருங்குளத்துல விட்டுருக்காங்க. அப்படி இந்த பெருங்குளத்துல பயன்படுத்தப்பட்ட நீர் வந்து என்ன பண்ணிருக்கு, வெளியே செல்லவும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏற்பாடு செஞ்சிருந்தாங்களாம். சரியா? அப்ப பெருங்குளத்துல நம்ம என்ன பார்த்தோம், மொஹஞ்சதாரோல அமைஞ்சிருக்குது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று செவ்வக வடிவமைப்புல இருந்திருக்கு. அடுத்தது வந்து என்னது, நீரை வந்து உறிஞ்சாம இருக்கிறதுக்காக இயற்கை தார் கொண்டு பூசியிருக்காங்க. நீலக்கீல் பிட்டுமீன் அப்படிங்கிற ஒரு பசையால பூசப்பட்டிருந்துச்சுன்னு கொடுத்திருந்தாங்க. அடுத்தது வந்து குளத்திற்கு செல்வதற்காக வடபுறத்திலையும் தென்புறத்திலையும் வந்து படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. குளத்துடைய பக்கவாட்டுல 3 புறமுமே அறைகள் வந்து இருந்துச்சாம். குளத்துடைய தென்மேற்கு மூலையில நீராவி பயன்பாட்டிற்கும் வசதி செஞ்சிருக்காங்க. பக்கத்திலே இருந்த கிணற்றில இருந்து நீர் இறைச்சி இந்த பெருங்குளத்தில் விட்டுட்டு பயன்படுத்தப்பட்ட நீர் வந்து வெளியே போறதுக்கும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, வகை செய்யப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தானிய களஞ்சியம். இந்த தானிய களஞ்சியம் எங்க இருக்கு அப்படின்னா ஹரப்பால இருக்கு. சரியா? தானிய களஞ்சியம் ஹரப்பால இருக்கு. இது வந்து செங்கற்களால அடித்தளம் இடப்பட்ட ஒரு பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. சரியா? மொத்தம் வந்து 168 அடி நீளம், 135 அடி அகலம் கொண்டதுதான் இந்த தானிய களஞ்சியம். சரியா? எங்க அமைஞ்சிருக்கு, ஹரப்பால இருக்கு. செங்கற்களால அடித்தளம் இடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இது மொத்தம் வந்து 168 அடி நீளம், 135 அடி அகலம் உடையது. இதோடைய சுவர்கள் வந்து 55 அடி உயரம், 9 அடி கனமும் கொண்டதாக இருந்திருக்கு. சரியா? தானிய களஞ்சியம் வந்து 168 அடி நீளம், 135 அடி அகலம் கொண்டதா இருந்திருக்கு. அதோடைய சுவர்கள் வந்து 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையதா இருந்திருக்கு. இனி இது வந்து 2 வரிசைகளாக கட்டப்பட்டு இருந்துச்சாம். இந்த 2 வரிசைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் வந்து 23 அடியா இருந்திருக்கான். சரியா? ஒவ்வொரு வரிசையிலையுமே 6 மண்டபங்கள் இருந்திருக்கு. அந்த 6 மண்டபங்கள்ல ஒவ்வொரு மண்டபத்திலையும் 3 பெருஞ்சுவர்கள் இருந்திருக்கு. அந்த பெருஞ்சுவர்கள் ஒவ்வொன்றிலையும் 4 அறைகள் இருந்துச்சாம். சரியா? அப்ப என்ன பார்த்தோம், 168 அடி நீளம், 135 அடி அகலம் உடையதா இருந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய சுவர்கள் 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையதா இருந்திருக்கு. இனி இது வந்து என்னது, 2 வரிசைகளாக இருந்திருக்கு. இந்த 2 வரிசைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு, 23 அடி. ஒவ்வொரு வரிசையிலும் அந்த 2 வரிசையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிசையிலையும் 6 மண்டபங்கள் இருந்திருக்கு. அந்த 6 மண்டபத்துல ஒவ்வொரு மண்டபத்திலையுமே 3 பெருஞ்சுவர்கள் இருந்திருக்கு. அந்த பெருஞ்சுவர்கள்ல 4 அறைகள் இருந்திருக்கு. சரியா? இனி இந்த மண்டபத்துடைய தரைப்பகுதி வந்து மறு பலகையால் ஆனதான். இது வந்து தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக இந்த தானிய களஞ்சியங்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இதோடைய தள வெடிப்புகள்ல வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் வந்து சிதறி காணப்பட்டுச்சாம். இனி செங்கற்களால கட்டப்பட்ட ஒரு சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் வந்து ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ராக்கி ஹர்கில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாபெரும் கட்டடங்கள். இதுவும் மொஹஞ்சதாரோ தான். இதுல இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம்னா அது வந்து கூட்ட அரங்கு. இது வந்து 20 தூண்கள். இந்த 20 தூண்கள் வந்து எப்படி இருக்கும், 4 வரிசைகளை கொண்டு ஒரு பரந்து விரிந்த கூடமா இருந்ததுதான் வந்து இந்த கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உணவு வகைகள். இந்த மக்கள் வந்து கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி வகைகளை வந்து சாப்பிட்டுருக்காங்க. இவங்க வந்து சிந்துவெளியில வந்து தானிய வகைகள், பருப்பு வகைகள், பழ வகைகள், பருத்தி வகைகள் இது எல்லாமே பயிர் பண்ணிருக்காங்க. சரியா? அது மட்டும் கிடையாது, ஆடு, மாடு, பன்றி இந்த விலங்குகளுடைய இறைச்சி, ஆமை, மீன் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சாம். இவங்க இனி மீதி இருக்கும்